நியூஸு 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம 2024 தை மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவோட இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், உங்கள் ராசியை குரு பார்க்குறார். இது அத்தனையும் எதுக்கு இந்த அறிமுகம்னா உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைக்குங்கிறதுக்காக சொன்னேன். ஆக தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த மாதத்தில் இருக்குது. உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால இயற்கையிலேயே நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு இறையருளால் உண்டு. துணிஞ்சு சில காரியங்களில் செய்வீங்க. இதுவரைக்கும் பயந்துட்டு இருந்த விஷயங்கள் அல்லது தள்ளிப்போன காரியங்கள் அல்லது நீங்கள் தைரியம் இழந்து செய்ய முடியாத செயல்கள் இதெல்லாம் மாறி நீங்கள் நல்லதொரு முடிவு எடுத்து அதை செயலாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார், அவரோடு சுக்கிரன் இருக்கார், அவரோட புதன் 18ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இதெல்லாமே நீங்கள் துணிஞ்சு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோசித்து வாழ்க்கையில் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். அதெல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆனாலும் கூட இந்த மாதம் 18ஆம் தேதி புதனும் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால கையில் பணம் தனம் பொருள் ஓரளவுக்கு இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். ஆகிறனால நாளைக்குங்கிறத எதுவுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஆனால் இன்றைக்கே இப்போயே உடனே சில காரியங்களை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காரியங்களில் உங்களுடைய சிந்தனைகள் தடுமாற்றம், எண்ணங்களில் குழப்பம், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி மனக்குழப்பத்தை அவர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். அதையெல்லாம் மீறி தான் உங்களுக்கு உங்கள் ராசியில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உங்கள் குருவும் பார்க்குறதுனால வேகமாக முன்னேறுங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்னங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டு முயற்சி பண்ணி போயிட்டே இருங்க. தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி உங்களுக்கு கிரகங்களும் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால வேகமாக மூவ் ஆகுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டியான உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஒன்றுக்கு யோசித்துட்டே நீங்கள் இருக்க வேண்டியதுதான். புதிய விஷயங்களுக்கு நீங்கள் மூவ் ஆகுங்க. நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். அந்த தேடுதலால் நீங்கள் சக்ஸஸ் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அல்லது பாவப்பிரிவினை சொத்துக்கள் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான், அவரும் புதன் நட்சத்திரம். 4ஆம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நல்ல வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனம் வாங்கணும், நகை வாங்கணும், நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் உருவாகும். இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணுமே நினைக்காதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக 6ஆம் அதிபதி புதனே சுக்கிரனே உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கார். கடன் வாங்கி எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இயற்கையிலே உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு அது கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க அல்லது மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு 5ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால 5ஆம் இடம் உங்களே அறியாத
மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களோட 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்கள் பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்து உங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கரியர் நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இது பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேலையில் ஏதாவது இன்னும் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத விதமாக வேலையில் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. வேலை மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பேப்பர் போடுங்க. ஒருவேளை நீங்கள் விஆர்எஸில் வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்கள். இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அது இல்லாமல் வழக்குகள் எது இருந்தால் அந்த டிஸ்பியூட்டில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தால் நீங்கள் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் வேறு நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. எல்லாம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் பண்ணுங்கள். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது பகவான், அவருமே பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கலாம். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது இல்லாமல் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அவர்களாலும் நமக்கு நற்பலன்கள். இது எல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டும் பொழுது நல்லதொரு மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு, அதுலேயும் நந்தியம்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவன் கோயிலில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக சக்கரத்தாழ்வாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.